ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் vlog தான். பட் இதில் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த விஷயம் பார்க்க தோணுது, பார்க்க பிடிக்குது அப்படின்னா பாருங்க, இல்லாட்டின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் வேணும்க்கா, நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, உங்கள் பேக்ரவுண்டில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது, நீங்க வந்து ஷாப் ஒரு vlog போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட ஷாப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் நான் இது வரைக்கும் அது போட்டதே இல்லை, ஷாப் வந்துட்டு vlog போட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கடை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஜன்னு தான் இருக்கும், சின்ன கடை தான். ஸோ அதனால ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதனால ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதை எப்படிடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நாள் வந்துட்டு வீடியோ எடுத்ததே இல்லை. ஸோ இருந்தாலுமே ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்னலாம் வச்சிருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க கடை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்துட்டு நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பார்க்கறதுக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க இல்லைங்களா. கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு எடுத்தோடனே நீங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும், ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். இன்னொன்னு, நீங்க அதே ஊர்ல தான் ரொம்ப வருஷமா இருக்கீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட தைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்துருவாங்க கண்டினியூஸா. ஸோ அது கூட பெரிய பிரச்சனை இருக்காது. பட் புதுசா ஒரு ஊர்ல ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு டவுனுக்குள்ள ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் நாள் எடுக்கும், ஒரு 1 month ஆர் 2 months. அது நம்மளுக்கு எப்படி சொல்ல, நம்மளோட டைமை பொறுத்தும் எப்படி சொல்றது இல்லை. அது மொத்தம் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 months வந்துட்டு டைம் எடுக்கும். அதனால எடுத்தோடனே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. பட் அமௌண்ட் இல்லாத பட்சத்துல எடுத்தோடனே அகலக்கால் வைக்க வேண்டாம். ஸோ அதுதான் நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்றேன், பண்ணோன்னு சொல்றேன். உங்களுக்கு அதுல இருந்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்களும் அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட உண்மையாலுமே பணமே கிடையாது. நாங்க ரொம்ப எப்படி சொல்றோம், ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்து தான் வந்து வெளியில வந்து இந்த கடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கடை வச்சப்ப நாங்க எதுவுமே பண்ணல, அந்த கண்ணாடி டோர் அது இதுன்னு எதுவுமே போடல. நார்மலா ஒரு கடை தான். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்துச்சு, ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு, கட்டிங் டேபிள் எல்லாம் கூட எங்க கிட்ட கிடையாது. அயன் பாக்ஸ் வந்து இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப வருஷமா நாங்க வச்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 25 years 30 years இருக்கு. ஏன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அண்ணா அது வச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு அயன் பாக்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் சேர் வீட்லயே நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன், ஒரு 5-6 சேர் வச்சிருப்பேன். அதுல ஒரு 3 சேர் கொண்டு வந்து போட்டுட்டேன். ஸோ அவ்வளவுதான். அதை தவிர எங்ககிட்ட எதுவுமே இல்லை. பூஜை போடுற அன்னைக்கு இது மட்டும்தான் வச்சு பூஜை போட்டோம். அதுக்கப்புறம் கட்டிங் டேபிள் கண்டிப்பா வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால கட்டிங் டேபிள் வந்துட்டு வாங்கணும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து இதுல கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நாங்க திருப்பூர்ல செகண்ட்ஸ்ல எடுத்தாங்க. 8000 சம்திங், 500 900 எனக்கு சரியா தெரியல, மொத்தம் 9000 வச்சுக்கோங்களேன். 9000. அது போக அங்கிருந்து ஆட்டோ வாடகை 2 ரூபாயோ என்னமோ. அப்புறம் ஒரே ஒரு ஸ்டூல் மட்டும் வாங்கணும். அந்த எப்படி சொல்றது, ஒரு நீளமான ஸ்டூல், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் 2 ஸ்டூல் கேட்டிருந்தேன். பட் ஒன்று தான் கிடைச்சது. அப்புறம் எல்லாம் குவாலிட்டியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் டேபிள் வந்துட்டு வாங்கணும். இது செகண்ட்ஸ் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு. இது வந்து கட்டிங் டேபிள் கிடையாது, செக்கிங் டேபிள். அதனால நல்லா லென்த்தா இருக்கு. நான் லென்த்தா தான் வேணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம நைட்டி எல்லாம் நிறைய ஸ்டிச் பண்றோம் இல்லையா, நைட்டி போடுறதுக்கு கண்டிப்பா லென்த்தா தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதனால லென்த்தாவே கிடைச்சதை எடுத்துட்டு வந்தாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டிங் டேபிள்லாம் வந்துட்டு புதுசா செய்யாதீங்க. ஆனா புதுசா செஞ்சீங்கன்னா மினிமமே வந்துட்டு 15,000 பக்கம் அந்த மாதிரி வரும். நார்மலான ஒரு சைஸ்ல எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பா அந்த சைஸ்க்கு வந்துடும், அந்த ரேட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து 25,000 மேல சொன்னாங்க. நாங்க இங்க விசாரிச்சு பார்த்தோம். அப்புறம் நம்மளாம் அவ்வளோ பட்ஜெட் போட முடியாது அப்படிங்கிறதுனால நாங்க சரின்ட்டு அங்க போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் டேபிள் எல்லாம் இவ்வளோ பெருசு உங்களுக்கு மேபி தேவைப்படுது. நீங்க நைட்டி எல்லாம் கட் பண்றீங்கன்னா தான் இவ்வளவு தேவைப்படும். இல்லைன்னா நார்மலா கட்டிங் டேபிள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ கிடைச்சதுன்னு இப்படி பெருசா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது வாங்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கல்லர் டேபிள் ஒன்று வாங்கணும், அது கண்டிப்பா வேணும் இல்லையா. ஸோ அதனால கல்லர் டேபிள் ஒன்று வாங்கணும். அது இரும்பு டேபிள் தான். ஸோ அது வந்து ஒரு 2000 ரூபாயோ 1800 ரூபாயோ என்னமோ, அது இங்கே பக்கத்துலயே
வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து ரேக் வாங்கணும். ஏன்னா ரேக் கண்டிப்பா வேணும். இப்ப நமக்கு துணி குடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமரோட துணி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி அடுக்கி வைக்கணும் இல்லைங்களா? இந்த செக்கிங் டேபிள் வந்து கீழே ஒரு பலகை இருக்கும். 2 பலகை வச்சுக்கலாம். பட் இதுல வந்து ஒரு பலகை தான் கீழே கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதை எடுத்து வைக்கணும் இல்லையா? இப்ப ஸ்டிச் பண்ணி கொடுக்கறத அந்த டேபிள் மேல கீழேயே அடியில வச்சுக்குவேன். பட் மீதி வந்து மேல வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக 2 ரேக் மட்டும் வாங்கணும். 2 ரேக் தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஒரு ரேக்ல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததெல்லாம் வைக்கிறதுக்கு, இன்னொரு ரேக்ல நமக்கு கடைக்கு தேவையான திங்ஸ் இந்த கேன்வாஸ், லேஸ் பாக்ஸ், லேஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருப்போம். ஸோ அது பாக்ஸ் அந்த மாதிரி 2-3 அட்டைப்பெட்டி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்மளோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அது வந்து வாங்கியிருந்தோம். அப்ப நாங்க ஜுவல்ஸும் வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக, அப்புறம் நம்ம மேக்கப் போறதுனால நம்ம அதுக்கும் ஜுவல் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால அது எல்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 2 ரேக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப மட்டும்தான் மறுபடி 2ன்னு நினைக்கிறேன் 2 வாங்கியிருந்து. இப்ப இங்க 3 இருக்கு, வீட்டுல 1 இருக்கு. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் தான் நாங்க வாங்கிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் தேவைக்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டோம். ஸோ வேற என்ன, அவ்வளவுதான். அது அப்புறம் அயன் பாக்ஸ் நம்ம கிட்டே இருந்துச்சு, சேரும் நம்ம கிட்டே இருந்துச்சு. ஸோ இவ்வளவுதான் நாங்க வந்துட்டு வாங்கி ஓபன் பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேலை, நான் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா அண்ணா நான் 2 பேரும் அப்படிதான் நினைச்சோம். எப்படியோ 2 மாசம் ஆகும், ஏன்னா நம்ம புதுசு இந்த ஊருக்கு, யாருக்குமே நம்மள தெரியாது. அப்படிங்கிறப்போ ரொம்ப லேட் ஆகும் நம்ம பிக்கப் பண்றதுக்கு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் போர்டு, நம்ம கடை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு போர்டு வைங்க, போர்டு வைக்காம இருக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடை வைக்கிறப்ப முன்னாடி கண்ணாடி டோர் எல்லாம் இல்லை, சும்மா ஓப்பன்ல தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் மிஷின் இருக்கிறது. பட் இருந்தாலுமே நம்ம என்னென்ன ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஒரு போர்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அது கடைக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப நல்லது. என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா போர்டு வந்துட்டு மேல, நம்ம கடைக்கு மேல பெருசா வைப்போம் இல்லையா, அப்படி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கடைக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா முன்னாடி வந்துட்டு நம்ம நிக்கிற போர்டு இருக்கும் இல்லையா, அந்த கம்பி 2 நிக்க வச்சு போர்டு அதுல வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வைங்க. அது இன்னுமே ரீச் ஆகும். எனக்கு அப்ப அது தெரியல, நான் மேலதான் வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் இப்போ நான் போக போக எனக்கு அது தெரிஞ்சுது. ஸோ இப்ப நம்ம போர்டு கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்ப 3.5 வருஷம் ஆகுது, ரொம்ப கொஞ்சம் பழசாயிடுச்சு. போர்டு மாத்தணும். நான் மாத்துறப்ப கண்டிப்பா அந்த மாதிரி முன்னாடிதான் வச்சுக்கணும், அதாவது முன்னாடி கடைக்கு முன்னாடி நிக்கிற போர்டா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா கஸ்டமர் வரவங்க டக்குன்னு அண்ணாந்து பாக்குறத விட முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா போப்போ அப்படியே பார்த்துட்டு போவாங்க. ஸோ அது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ அதனால போர்டு கண்டிப்பா வைங்க. நல்ல பேரை செலக்ட் பண்ணி போர்டு கண்டிப்பா வைங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதனால பேர் செலக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு இந்த இரவி அப்படிங்கிற பேரை வந்து செலக்ட் பண்ணோம். போர்டு வந்து இங்க பக்கத்துலயே எங்க சித்தோட்டுக்குள்ளாரே இது இருக்கு, ஃபிளக்ஸ் இருக்கு. ஸோ அங்கதான் கொடுத்து பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்பவே அவங்க சொன்னாங்க, அந்த தம்பி சொன்னாங்க, அக்கா நீங்க கண்டிப்பா வந்து சீக்கிரம் பிக்கப் ஆயிருங்கக்கா, உங்களோட பேர் அப்படி கடையோட பேர் அந்த மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்குங்கக்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க அப்படி சொன்னப்ப. அதே மாதிரி கடவுள் புண்ணியத்துல என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமரே வரல, 4 நாள் கஸ்டமரே வரல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு கண்டினியூஸா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வந்து ஒரு 1 இயர் பாத்தீங்க அப்படின்னா 1 to 1.5 இயர் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா தான் வந்துட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அப்ப எங்களுக்கு பெருசா அளவு எடுத்து தைக்கலாம் தெரியாது உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளவு நாலேஜும் இல்லை. நான் வந்து வரப்ப கஸ்டமர் அட்டன் பண்றதோட சரி, பிளவுஸ் வாங்குறதோட சரி, அவ்வளவுதான். அவர் தைச்சு வச்சா கொக்கி கட்டி வைப்பேன், அவ்வளவுதான். இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ அப்படிதான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தெரியும் அண்ணாக்கு ரொம்ப உடம்பு முடியாது போய், காலில் பிரச்சனையாகி நடக்க முடியாத ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி கடைக்கு வரப்போ அவர்னால நிக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் கூட அவர்னால நிக்க முடியாது. உட்கார்ந்துருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 10 நிமிஷம் கூட நிக்க முடியாது. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வேலையை ஆல்டர் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அண்ணா கட் பண்றப்ப தைக்கிறப்ப நான் பார்த்திருக்கேன். பட் அது அப்ப எனக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை நான் பெருசா கண்டுகிட்டது இல்லை. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நான் பண்ணிதான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் அண்ணா கிட்ட வந்துட்டு கேட்டு கத்துக்கிட்டேன். அண்ணா வந்து பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வந்து துணி மடிச்சு போடணும், எப்படி அளவுகள் எடுக்கணும் பிளவுஸ்ல இருந்துட்டு, அப்புறம் வந்து எப்படி அது மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது பிளவுஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க, சுடி வந்து சொல்லல. அப்ப வந்து நிறைய பிளவுஸ் தான் நிறைய வரும். சரின்ட்டு நீ பிளவுஸை கட் பண்ணு, நான் சுடியை நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தாரு. சோ அப்படிதான் நான் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில
ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்காத வேலை இல்ல புதுசா போறேன்னா கூட அதை நம்ம வந்து புடிச்சுக்கணும். எப்படி புடிச்சுக்கணும் மீன்ஸ் பழகிக்கணும். அதை வந்து இன்ட்ரெஸ்டா செய்ய ஆரம்பிக்கணும். கடமையான செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய தாட் எப்பவுமே. எல்லா வேலையிலயும் அப்படிதான். சோ அப்படிங்கிறப்ப நான் மறுபடியும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தேடி தேடி கத்துக்கிட்டேன். எப்படியெல்லாம் வந்துட்டு கட்டிங் பண்ணணும், அப்புறம் எப்படி அளவெடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எனக்குன்னு வந்து அளவெடுத்து செல்ஃபா அண்ணாவை அளவெடுத்து தர சொல்லி அப்ப நிறைய நமக்கு வந்து பிளவுஸ் பீஸ் அந்த ஃபுல் வைட் பிளவுஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்சம் கம்மி ரேட்ல எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இதை கத்துக்கிறதுக்காகவே. சோ அதுல வந்துட்டு நிறைய வந்து ட்ரையல் பார்த்தோம். என்ன நல்லா மிஸ்டேக் வருது, அதை எப்படி சரி பண்றோம் அப்படிங்கிறத நிறைய ட்ரையல் பார்த்தேன். எனக்கு ஏகப்பட்ட ட்ரையல் பார்த்தேன். அப்புறம் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களா கடைக்கு வரவங்க, அவங்களுக்கு 1-2 பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். சோ அவங்க பார்த்துட்டு அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அப்படிதான் வந்துட்டு நான் வந்து அளவு எடுத்து கட் பண்ண கத்துக்கிட்டேன். ஏன்னா வரவங்கள நிறைய பேர் வந்து கேட்டாங்க அளவு எடுத்து தைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அதை வந்து நான் ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டேன். சோ இதெல்லாம் வந்துட்டு நானே ஓனா இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிட்டதான். அண்ணா வந்து எதுவுமே இதெல்லாம் சொல்லல. இன்னொன்னா நான் அவங்க அப்படி வந்து கட் பண்ணி பழக்கம் இல்லை. அவங்க எப்பவுமே பிளவுஸ் அளவு பிளவுஸ் கொடுத்தா பண்றதோட சரி. சோ அந்த மாதிரி அப்படிதான் வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன். சோ இப்படிதான் நாங்க வந்து கடை வச்சது. சோ இப்ப என்னன்னா, நீங்க கடை வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா கடை வைங்க. இவ்வளவு திங்ஸ் இருந்தா போதும். இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்தா காசு இருக்கு கையில அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்பவே முன்னாடி கண்ணாடி டோர் போட்டுருங்க. கொஞ்சம் ஷோ கேஸ் மாதிரி ட்ரெஸ் வைக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த கட்டிங் டேபிளே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷோ கேஸோட சேர்த்து அது ஏதோ செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்ய முடிஞ்சா கூட தாராளமா செஞ்சுக்கோங்க. வேற என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் தெரியல. மெயினா அது மாதிரி பண்ணிக்கோங்க. சோ அது வந்து உங்க காசு இருக்கிறத பொறுத்து. பட் எடுத்தோடனே ரொம்ப ஜாஸ்தி பண்ண வேண்டாம். ஆனா கண்ணாடி டோர் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா குப்பை வராம இருக்கும் மெயினா. சோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் கண்ணாடி டோர்ல ஸ்டிக்கர் ஒட்டுங்க. கண்டிப்பா ஸ்டிக்கர் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்றோங்கிறத டக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ஸ்டிக்கர் தான். சோ இப்ப வரைக்கும் என்னால அந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியல. இதுதாங்க எங்க நிலைமை. நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஏன்னா அப்படி இருந்தா நான் கண்டிப்பா செஞ்சிருப்பேன். இப்ப வரைக்கும் எங்கனால ஸ்டிக்கர் ஒட்ட முடியல. ஏன்னா கண்ணாடி டோர் போடவே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நினைக்கிறேன். பட் என்னால பண்ணவே முடியல. எப்படியாவது செலவு வந்துட்டே இருக்கு. நம்மளோட வருமானம் அப்படியே அண்ணாக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடும். அவரோட செலவு மந்த்லி அவரோட ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் குழந்தைங்களுக்கு அப்பப்ப அது குழந்தைங்கன்னா அப்புறம் காய்ச்சல் சளி இதில் வரதானே செய்யும். அவங்க செலவுன்னு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ சோ அதனால இப்ப வரைக்கும் என்னால பண்ண முடியல. பட் எனக்கு அது பண்ணியிருந்தா இன்னுமே கூட கொஞ்சம் ரீச் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் ஆனாலும் முடியல. சரி பாப்பா பண்ணுவேன், இப்ப எங்க போயிருது. சோ அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கடை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா கடை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டுல இருந்திருக்கிறப்போ ஒரு 10 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தைச்சிருப்போம். அது பெரிய விஷயமே கிடையாது. பட் கடைன்னு வைக்கிறப்போ வித்தியாசமான ஆளுகள் வருவாங்க. வெளியில இருந்து வருவாங்க. சோ புதுசா வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. சோ அவங்கள மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது நம்மள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி கோவப்படுத்துற மாதிரி சொன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க முன்னாடி கோவத்தை காட்டக்கூடாது. ஏன்னா வேற வழி இல்லை, நம்மளோட ஒர்க் அந்த மாதிரி தான். பட் அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்துட்டு போகணும்னு நான் சொல்ல வரல. பட் பொறுத்துக்குவோம், கொஞ்சம் பொறுத்துக்குவோம். அப்ப ரொம்ப அவங்க எல்லாம் மீறி வந்து ரொம்ப தேவையில்லாம நம்மளை சங்கடப்படுத்திட்டே இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பேசிடலாம். அது பிரச்சனை இல்லை. பட் எடுத்தோடனே நம்ம வந்து டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டாம். ஏன்னா சிலர் வந்து புதுசா இருக்கிறது நம்மளை பத்தி தெரியாம இருக்கிறப்ப அவங்க மத்த டெய்லர் கிட்ட அவங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதையே நம்ம கிட்டயும் நினைச்சு நம்ம கிட்ட அந்த மாதிரி பேசுவாங்க. பட் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் என்னால அது நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு கோவமா வரும். ஆனா நான் இது வரைக்கும் அப்படி யார்ட்டையும் கோவத்தை காட்டுனதே இல்லை. அண்ணா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவேன், சண்டை திட்டிட்டு இருப்பேன், அவங்கள இப்படி பேசுறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அது வந்து அது நம்மளோட ஆதகத்தை நம்ம வந்து வெளியில சொல்லிதான் ஆகணும். அப்பதானே நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அதனால அந்த மாதிரி மத்தபடி அவங்க கிட்ட நான் டைரக்டா இது வரைக்கும் யார்கிட்டயும் அப்படி வந்து பேசினதே இல்லை. சோ அதனால அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் இதுக்குதான். ஏன்னா சகிப்புத்தன்மை இல்லாம நம்மளால இந்த வேலையை செய்யவே முடியாது. சோ அதனால ரொம்ப பொறுமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா ஈடுபாட்டோட இருக்கணும். முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஈடுபாட்டோட ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால
சாதிக்க முடியும். நம்ம ஒரு வேலையை இதுன்னு இல்லை, எந்த வேலையை செஞ்சாலும் கடமையேன்னு செய்யாம இன்ட்ரெஸ்டோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். எங்களுக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு. பட் எனக்கு இன்னுமே நிறைய வந்துட்டு இன்னுமே நிறைய ஹெவியா ஒர்க் வேணும், இன்னும் நிறைய நம்ம பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கு உண்டான சூழ்நிலைய நாங்க மாத்திக்கணும் எல்லாமே எனக்கு தெரியுது. பட் எங்கனால அதை பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அதனால எதையும் எங்கனால பண்ண முடியல. அதனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் தேங்க் காட் எங்களுக்கு ஒர்க் இல்லைன்னு அந்த எதுவுமே இல்லை. நிறைய ரெஃபரன்ஸ்ல வருது, வெளியில இருந்து நிறைய வருது, நம்ம நிறைய பண்றோம், அதனால அதை பார்த்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் எனக்கு இது பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒர்க் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலாம், கண்டிப்பா நடக்கும். நடக்காம எங்க போயிடுது, நமக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பா வரும் இல்லையா? அதனால நீங்க எப்பவுமே வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யுங்க. ஒரு வேலை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஒரு டவுன் வந்தா கூட அது அப்படியே நொடிஞ்சு போயிடாம, இல்ல கண்டிப்பா இதெல்லாம் மாறி கண்டிப்பா நம்ம நல்லா வருவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. கண்டிப்பா நீங்களும் மேல வருவீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ஒர்க் நிறைய வெளியில தெரியும். ஸோ தாராளமா நீங்க கடை வைக்கலாம். பட் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணுங்க. நிறைய எப்படி சொல்றது, கத்துக்கோங்க. நீங்க உங்களை 100% வச்சுக்கோங்க. நம்மளோட ஒர்க் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்மளால என்ன துணி கொடுத்தாலும் தைக்க முடியும். எந்த பாடி சைஸ், எந்த கஸ்டமருக்குனாலும் நம்மளால தைக்க முடியும். அது அளவெடுத்தா இருக்கட்டும், இல்ல அளவு பிளவுஸ் வச்சா இருக்கட்டும். அது எப்படி தைக்கிறீங்களோ அது நீங்க முதல்ல உங்களை கான்பிடண்டா வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களால கடையை ரன் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னா, கஸ்டமர் கிட்ட எக்கருந்து கொண்டும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்ல சொல்றேன், ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே நான் அது பண்றேன் இது பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதது கூட நான் தெரியுதுன்னு சொல்லாதீங்க. எக்காந்து கொண்டும் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே அவங்க உங்களை தப்பா நினைச்சிருவாங்க. அதான் சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களை எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் உங்களை நினைப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத வேலையை தாராளமா தெரியாதுன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு நான் இது வரைக்கும் இது பண்ணனது இல்லைங்க, சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அதை ஸ்டிச் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு தாராளமா சொல்லுங்க. தப்பே இல்லை. ஐயோ நான் கடை வச்சுட்டேனே, எனக்கு இதெல்லாம் தெரியலன்னு சொன்னா அவங்கள நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு தடவை அவங்களை உங்க தப்பா நினைச்சாங்க, என்ன இவங்க இப்படி தைச்சிருக்காங்க, ஐயோ இனிமேட்டுக்கு இவங்க எடுத்து கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த இதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, தெரியலன்னு சொல்றது எவ்வளவு பரவாயில்ல. ஆனா தெரியலன்னு சொன்னாலும் அதை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே முடியாமல்லாம் ஒண்ணும் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடை வைங்க. கண்டிப்பா நீங்களும் சக்சஸா வருவீங்க. சரி ஓகேங்க. கண்டிப்பா இன்னைக்கு சொன்ன விஷயம் யாரெல்லாம் கடை வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.